ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. சங்கீதம் 94:11 இப்படியாய் சொல்லப்படுகிறது: மனுஷனுடைய யோசனைகள் வீடென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுடைய யோசனைகள் வீடென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அன்பான தேவஜனமே, மனுஷனுடைய யோசனைகள் வீணாயிருக்கிறது. அப்படியானால் நாங்கள் யாரிடத்தில் ஆலோசனை கேட்கிறோம்? மனிதர்களை நம்பி வாழும் பொழுது அவர்கள் தருகிற ஆலோசனைகள், திட்டங்கள் வீணாயிருக்கிறது. எங்களுக்குரிய ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வருமாயிருந்தால் சகலதையும் சாத்தியமாக்கிக் கொள்ள முடியும். மனிதர்கள் எங்களை ஏமாற்றுகிறவர்களாயிருக்கிறார்கள். மனிதர்களுடைய சித்தங்கள் செயலிழக்கப்படுகிறது, வீணாயிருக்கிறது. அப்படியானால் வானத்தை பூமியை உண்டாக்கிய சர்வலோக ராஜாவிடத்திலிருந்து நாங்கள் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும் பொழுது அது நிரந்தரமான ஞானமான ஆலோசனையாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளை, கர்த்தரிடத்திலிருந்து நீ ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்தலோடு நீ செயல்பட வேண்டும். அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தையை நீ தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட தூங்குவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவாராக இருந்தால் நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயல்களையும் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அன்பான தேவ பிள்ளையே, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.